ஹாய் பசங்களாம், எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஸோ நீ எல்லாம் இன்னும் உயிரோடு இருக்கியாடா அப்படின்னு கேட்குறவங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு விளங்குது. ஸோ நானும் ஓரளவு சேஃபாக இருந்தேன். உங்களுக்கே தெரியும் கிளைமேட் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு. ஸோ எல்லா பிரதேசங்களையும் போல் நம்மளோட ஊர்லேயும் இந்த மாதிரி ஸ்லிப்ஸ், அதாவது மண் சரிவுகள்னு சொல்லி நிறைய போயிருந்துச்சு. பட் மனிதர்களுக்கு உடைமைகள் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னா ஆல்ரெடி இதை எங்களுக்கு அறிவிச்சிருந்தாங்க, அப்படி மண் சரிவுன்னு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ மிச்ச காலத்துக்கு முதலே நாங்கள் தயார் நிலையில் இருந்தோம். ஸோ அந்த மண் சரிவு பார்க்க தான் போய்கொண்டிருக்கோம். ஓரளவு போயிருக்கு, ஆனால் பெரிய அளவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு காட்டணும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் அப்படின்ட்டு. ஸோ இந்த வழியாக தான் காய்ச்சி போயிருந்துச்சு மண் சரிவு. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, 2 சரிவு அந்த இடத்துலையும் இருந்துச்சு. ஸோ இது தான் எங்களோட ஊரில் போய் இந்த மண் சரிவு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட மண் சரிவு போயிருந்துச்சு நம்மளோட ஊரில். ஸோ ஒரு பாதையே சம்பூர்ணமாக போயிடுச்சு, நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த அளவு தான் போயிருந்தது, அது அவங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ எல்லாம் ரொம்ப காலத்துக்கு போதே முன்னறிவித்தல் ஒன்று தரப்பட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்லிப் ஒன்று போகும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்க வீடமைப்பு திட்டம் வந்து அதற்கு பிறகு வந்த வீடமைப்பு திட்டம் தான். ஸோ இதால் நிறைய மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கையாக இந்த வீடமைப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இப்போ மக்கள் அங்கே குடியமர்த்தப்பட்ட பிறகு தான் இந்த ஸ்லிப் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இதையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ உங்களோட ஊரில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்கிறது நல்லது. ஆனால் மக்களுக்கு எதோ பாதிப்பும் இல்லை, உடைமைகளுக்கும் அந்தளவு பாதிப்பு இல்லை. பட் இது இன்னும் முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது ஆரம்பம் மட்டும்தான். பட் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு இடையில நிறைய அதையளோ தண்ணி போய்கிட்டுருக்கு. ஸோ அப்படின்னு சொன்னால் இதுக்கு அடுத்த கட்டத்தை வர்றதுக்கு தயாராக இருக்குன்னு நிலைன்னு அர்த்தம். ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அங்கே தண்ணி எங்கே வருது இருக்குன்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம் நம்ம அப்போ. ஸோ அதைத்தான் நான் காட்ட போகிறேன். பார்ப்பீங்க எல்லாருக்கும் வெடிப்பு ஒன்று தெரியுது, மிகப்பெரிய வெடிப்புகள் இங்கே தெரியுது. அது ஒன்று பார்க்கக்கூடியதாக இருக்கும். பெரிய வெடிப்பு ஒன்று தெரியுது பாருங்கள். அது கண்டினியூஸாக தொடர்ந்து போய்கொண்டே இருக்குது. பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், அந்த வெடிப்பு கண்டினியூஸாக இருக்குது. ஸோ ஒரு நிலம் வந்து தாழ் இறங்கி இருக்குது.
பட் கண்டினியூஸாக இதே மழை ஏறி கொண்டு இருக்கும், அதே காலநிலை தொடர்மாக இருந்தால் இது பெரிய அளவில் போகக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது, பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தானே பெரிய வெடிப்புன்றது. ஸோ இந்த தண்ணி எங்கே இருந்து வருதுன்னு பார்த்தீங்களா இருந்தால் அதை பார்க்க தான் போய் கொண்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இங்கேயும் பார்க்கக்கூடியதாக இருக்கும், பெரிய வெடிப்பம் போய்கிட்டு. ஸோ இதை நம்ம பின்தொடர்ந்து போனாலே நம்ம அந்த இடத்துக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். ஸோ நிலம் வந்து தாழ் இறங்கி இருக்குது. ஸோ இதுவும் அநேகமாக போகக்கூடிய வழியில் தான் இருக்குது. ஓகே டிஎஸ், உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இங்கே இருந்து தான் தண்ணி போய்கிட்டு இருக்கு. அதுதான் எவ்வளோ தண்ணி நிறைஞ்சிருக்குன்ட்டு. ஸோ இங்கேருந்து நிறைஞ்சிருக்க தண்ணி தான், இங்கே நிறைஞ்சிருக்க தண்ணி தான், இங்கே நிரம்பி இருக்க தண்ணி தான் அங்கே போய் கொண்டு இருக்குது. நிலத்துக்கு அடி விவரமாக போய் கொண்டிருக்கு. இது தான் ஸோ அங்கே போகிற தண்ணியை பாருங்கள், இதுக்கு பிறகு போகாது. பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வர தண்ணி இதுக்கு மேலே இருக்குது. இது நிலத்துக்குள்ளே இறங்குது தண்ணி. ஸோ இதுவே மண் அரிப்புக்கான ஒரு, அந்த மண் சரிவுக்கான ஒரு எச்சரிக்கை தான். ஸோ பார்ப்பீங்க எல்லோரும் எவ்வளோ தண்ணி நிறைஞ்சிருக்குன்னு. ஸோ இந்த தண்ணி மூலியமாக தான், அதாவது இந்த தண்ணி தான் அது கழுவி செல்லும், எவ்வளோ நிறைஞ்சிருக்குன்ட்டு. ஸோ இது வந்து நிலக்கீழ் வழியாக இறங்குது தண்ணி. டிஎஸ்எம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிறைய வகையான கொய்யா மரங்கள் இருக்குது. ஸோ இது நம்ம ஊரில் ஒரு ஸ்பெஷல். பார்த்திங்கன்னா எல்லா வகையான கொய்யா மரமும் இங்கே இருக்குது. கொய்யா மரம்லாம் கொய்யா தோப்பு மாதிரி தான் வச்சுக்கோங்களே. பாருங்கள் நிறைய இருக்குது கொய்யா மரம். இங்கே 100-150 மரம் மாதிரி இருக்குது. ஸோ நிறைய கொய்யா மரம் இருக்குது. எல்லாத்துலேயும் கனிகள் இருக்கிறது. ஸோ இது இருக்குமான்னு தெரில, அதுக்காக இந்த வீடியோ எடுத்து போடுவோன்ட்டு தான் வந்தேன். ஸோ அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுலேயும் நிறைய காய் இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ இதுதான் எங்களோட ஊரில் ஸ்பெஷல். ஸோ இதுவும் தாளிறங்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது. அதாவது கண்டினியூஸாக இந்த மழை பெய்யுமா இருந்தால் இந்த இடமும் போகக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது காய்ஸ். ஸோ அதை காட்டுறது தான் எடுத்துகிட்டு வந்தேன் நீங்கள். பிறகு ஒரு காலத்தில் இந்த இடமே இல்லாமல் போகக்கூடிய நிலைமை தான். அதே தானே எல்லாமே கொய்யா மரங்கள் தான் இருக்குது. நிறைய கொய்யா மரங்கள் இருக்குது. அதெல்லாம் சும்மால எல்லாம் காயும் கனியுமாக இருக்கிறது.
பிஞ்சும் பனி கனி. டியர்ஸ் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த வழியாக போனால் தான் ஸ்லிப்பாக பார்க்கலாம். டியர்ஸ் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவங்களுக்கு எங்கேயும் ஸ்லிப் பண்ண போயிருக்கு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பாதை இல்லை, அரைவாசி அப்படியே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் போயிருக்கு. இந்த மாதிரி 2-3 இடங்கள் இருக்குது. ஸோ இங்கே போனால் தான் நம்மளோட மற்ற ஸ்லிப்பை பார்க்கலாம், பெரிய ஸ்லிப். நம்ம நிறைய மண் சரிவு இன்னொன்று காட்டினேன், பக்கத்தில் இருந்துச்சு. இது அடுத்த மண் சரிவு. பிஎஸ் பிரதான பாதை இல்லை, பட் மக்கள் யூஸ் பண்ணுற பாதை தான் அது. இறங்கியது. ஸோ இந்த மாதிரி ஸ்லிப் தான் டியர்ஸ் நம்மளோட ஊரில் போயிருந்துச்சு. அமெரிக்கா பெரிய பாதிப்பு இல்லை, பட் இன்றைக்கி மழை பெஞ்சுன்னா பெரிய ஸ்லிப் போக வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம்.